வணக்கம் நண்பர்களே. இன்றுமால நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது அரவிந்த் கெஜ்ரிவாலின் பெயில் மற்றும் பெயில் மறுப்பு. பெயில் கொடுத்த வேகத்திலேயே பெயிலை கேன்சல் பண்ணியிருக்கிறாங்க. அதன் பின்னணியில் இருக்கக்கூடிய செய்தி என்ன அப்படிங்கிறது தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். அப்புறம் நண்பர்களே, புத்தகம் வாங்குவதற்கான வழக்கமான ஒரு கோரிக்கை. நம்ம இந்த வினோத வாய்ஸ் சேனல் மானிட்டைஸ் ஆகிடுச்சு, எல்லாம் உங்கள் அன்பின் ஆதரவும் காரணமாக. அதனால் இப்போ இதில் விளம்பரங்கள் வருது. ஆனாலும் இந்த விளம்பரங்களின் மூலம் வரக்கூடிய வருமானம் நம்ம கேஆர்வி சேனலில் வந்த அளவுக்குலாம் ஒன்றும் வராது. அதோட கம்பேர் பண்ணால் 1/10 பங்கு வந்தாலே ஜாஸ்தின்னு வச்சிங்களேன். உங்கள் ஆதரவு தொடர்ந்து எங்களுக்கு வேண்டும். புத்தகங்கள் வாங்கினீங்கன்னா அதை கொண்டு இந்த சேனலை நடத்துவதற்கு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக நடத்தலாம். செய்திகளையும் இன்னும் அழகாக சேகரித்து கொடுக்கலாம். ஸோ இல்லை சார், பணங்கள்லாம் கேட்காதீங்க சார். நம்ம பணம்லாம் கேட்குறது கிடையாது. நம்ம கேட்குறது என்ன கேட்போம், புத்தகங்கள் வாங்கி அதன் மூலமாக வருவாயை வைத்து நடத்துகிறோன்னு தான் சொல்கிறோம். இல்லை சார், புக்கெல்லாம் வாங்குறதுக்கெல்லாம் இப்போதைக்கு முடியாது சார், படிக்கிறதுக்கே எனக்கு நேரம் இல்லை சார் அப்படி இப்படின்னு நிறைய பேர் சொல்லலாம். வெளிநாடு வாழ் மக்கள் நீங்கள் புத்தகங்கள் வாங்கணும்னா முடிஞ்ச நேரம் வாங்கினாலும் வாங்குங்க. இல்லை வேண்டாம் அப்படின்னா அமேசான்லேருந்து கிண்டில் வெர்ஷனே நீங்கள் எடுத்து படிச்சுக்கலாம். பாபர் நாமா வர உள்ள எல்லா புத்தகங்களும் அமேசான் கிண்டிலில் கூட இருக்குது. இது எல்லாம் எதுவுமே முடியாதுன்னா கூட இந்த வீடியோக்களை ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணாலே அதுவும் ஒரு வகையால் ஆதரவு தான். லைக் போடுங்க, கமெண்ட் போடுங்க, எல்லாமே ஆதரவு தான். ஸோ ஏதாவது ஒரு வகையில் எங்கள் சேனலுக்கு தொடர்ந்து உங்கள் ஆதரவை கொடுத்து கொண்டே இருங்க. அதாவது சுமார் 2 ஆண்டுகளுக்கு முன்பாக 2022 இவங்க ஒரு லிக்கர் பாலிசியை ஒன்று அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அந்த லிக்கர் பாலிசியின் மூலமாக என்ன சொல்கிறாங்கன்னா, வெளிநாட்டு மதுபானங்களையும் விற்கலாம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. அதாவது முதல்ல வெறும் IMFL மட்டும்தான் டெல்லியில் விற்றுக்கிட்டு இருந்தாங்க. வெளிநாட்டு மதுபானங்களையும் விற்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சேஞ்சை கொண்டு வராங்க. அப்படி அந்த பாலிசியில் ஒரு சேஞ்ச் கொண்டு வரும்போது உடனடியாக அதுக்கு இடி விசாரணை அது இதுன்னு குழப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. முக்கிய காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மோடி அவர்களின் கட்சியிலிருந்து இவரோட ஆம் ஆத்மியில் துணை முதல்வராக இருந்தவர் ஒருத்தர், அவர் பேர் மனிஷ் சிசோடியான்னு பேர். அவரை போய் அப்ரோச் பண்ணி ஒரு மாதிரி கட்சியை உடைக்கிறதுக்கு பிளான் பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா ஆம் ஆத்மி அந்த காலகட்டத்தில் பஞ்சாபையும் கைப்பற்றி விட்டது. அப்போ பஞ்சாபையும் கைப்பற்றி விட்டார்கள்னால் இப்போ இப்படியே இவங்க ஒவ்வொரு இடமா வளர்ந்து நமக்கு பெரிய த்ரெட்டாக வந்துடுவாங்களே அப்படிங்கிற நோக்கத்தில் இந்த கட்சியை உடைச்சி பாதியை நம்ம கூட சேர்த்துடலாம் அப்படிங்கிற மாதிரி. மோடியோட எப்போதுமே உள்ள ஒரே ஒரு பிளானே அதுதானே. எங்கே போனாலும் அந்த கட்சி கூட ஒன்று கூட்டணி வைக்கிறது, இல்லைனா கூட்டணி வைக்காமையே அந்த கட்சியை உடைச்சி பாதி பேரை கொண்டாந்து தாங்க கட்சியோட சேர்த்துக்கிறது. இது நம்ம மகாராஷ்டிராவில் பார்த்தோம், 2 கட்சியை உடைச்சாங்க. தேசியவாத காங்கிரஸ் சரத்பவாரோட கட்சியை அவரோட தம்பி மகனை வச்சே உடைச்சாங்க. அஜித் பவார் வச்சு உடைச்சி கட்சியை 2ஆக பிரித்தாங்க. அதே மாதிரி தான் உத்தவ் தாக்கரேயோட சிவசேனாவையும் உடைச்சி ஏக்நாத் ஷிண்டே மூலமாக சிவசேனாவை 2ஆக பிளந்தாங்க. திரிணாமுல் காங்கிரஸையும் பிளான் பண்ணாங்க, அது நடக்கலை. நிதிஷ்குமாருக்கும் நிறைய குடைச்சலை கொடுத்தாங்க. இப்படி தொடர்ச்சியாக எல்லா இடத்துலையும் இவருக்கு இடைஞ்சலை கொடுக்குறது தானே இவரோட வேலை. அதை போலவே இங்கேயும் என்ன பண்ணுறாங்க, மனிஷ் சிசோடியாவை வச்சு உடைக்க ட்ரை பண்ணுறாங்க. முடியலன்னொடனே என்ன பண்ணுறாங்க, ஆந்திராவில் இருக்கக்கூடிய ஒரு ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனி அவங்க இதுக்கு கான்ட்ராக்ட் எடுத்துருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வருது. அதாவது டெல்லியில் சப்ளை பண்ணக்கூடிய ஒரு கான்ட்ராக்ட் அவங்களுக்கு வந்திருக்கு அப்படின்னு. அதாவது அந்த ஃபார்மஸ்டிக்கல் கம்பெனியோட சொந்தக்கார லேடி ஒருத்தங்க அவங்கள முதல்ல விசாரிக்கிறாங்க. விசாரித்து என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாக்குமூலம் கொடுத்துருங்க போதும் அப்படின்னு. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆமாம் எங்கள் மாமா தான் இது மாதிரி கொடுக்க சொன்னார் அப்படின்ற மாதிரி வாக்குமூலம் கொடுக்குறாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, ஆமாம் நான் மனிஷ் சிசோடியாவுக்கு தான் காசு கொடுத்தேன் அப்படின்னு அவரும் வாக்குமூலம் கொடுக்குறாரு. யாருக்கு பயந்து? ஈடிக்கு பயந்து வாக்குமூலம் கொடுக்குறாங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. அங்கே எந்த டிரான்சாக்ஷனும் நடந்ததுக்கு உண்டான மணி ட்ரையல் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதாவது ஒரு இடத்துக்கு பணம் கொடுத்துருக்குறேன் அப்படின்னு சொன்னால் அந்த பணம் எங்கேருந்து வந்தது அப்படின்ற ஒரு ட்ரையல் இருக்கும்ல, அது இல்லாமல் இருக்க முடியாதுல்ல. இப்போ நான் என் பையனுக்கு ஒரு 1000 ரூபாய் பணம் கொடுக்குறேன் அப்படின்னா எனக்கு யாரோ ஒருத்தர் 2000 ரூபாய் கொடுத்துருப்பாங்க, அவருக்கு யாரோ அந்த பணத்தை கொடுத்துருப்பாங்க, அவருக்கு கொடுத்தவங்க இன்னொருத்தவங்க கொடுத்துருப்பாங்க. இப்படி ஒரு மணி ட்ரையல்னு ஒன்று இருக்கும்ல. அப்போ மனிஷ் சிசோடியாவுக்கு பணம் கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணம் மனிஷ் சிசோடியாவுக்கு வந்தது அப்படிங்கிறதுக்கு உண்டான ஆதாரம் இருக்கணும். அந்த ஆதாரமும் இல்லை. இந்த குமரா ஏதோ ஒரு பேர் குமார ரெட்டியா ஏதோ சம்திங், அவர்கிட்ட இருந்து பணம் ட்ரான்ஸ்ஃபர் ஆச்சுன்றதுக்கு உண்டான டீட்டெயில் இருக்கணும். அந்த டீட்டெயிலும் எதுவும் இல்லை.
ஆக மொத்தமாக எந்த டீட்டெயிலுமே இல்லாமல் இவங்க என்ன பண்ணுறாங்க, மணிஷ் சிசோடியாவை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வச்சிட்றாங்க. உள்ளே வச்சு அவர் வந்து இன்னும் உள்ளே தான் இருக்கார். அவர் 2 வருஷத்துக்கு மேலே ஆச்சு, அவர் இன்னும் ஜெயிலில் தான் இருக்கார், அவர் வெளியே வரல. இப்போது இந்த எலெக்ஷன் அறிவித்த நேரத்தில் ஆம் ஆத்மி வந்து ஒரு மிகப்பெரிய பலமாக உருவெடுத்து வருது அப்படின்றத பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க, இவரையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. யார்? அரவிந்த் கெஜ்ரிவாலையும் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அரவிந்த் கெஜ்ரிவாலை அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கும்போது தான் உலக நாடுகள்லேருந்து குரல் எழுப்ப ஆரம்பித்தாங்க. நீங்கள் வந்து ஜனநாயகத்தை ஒழுங்காக நடத்துகிற மாதிரி தெரியலையே, இது வந்து சரியில்லை, நீங்கள் கொஞ்சம் சரியாக நடந்துக்குங்க, அதுதான் நல்லது. இந்தியா வந்து ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாடு, அப்படி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இப்படி ஜனநாயகத்தை கொலை செய்யும் அளவுக்கு ஒரு வேலையை செய்கிறது சரியில்லை அப்படின்னு பல்வேறு நாடுகள்லேருந்து கண்டன குரல்கள்லாம் வந்தது. காரணம் என்னென்னா, ஏதோ ஒரு மாநிலம் அப்படின்னு பார்த்தோம்னா அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு முதல்வரை கைது பண்ணிட்டாங்க அப்படி இப்படின்னா கூட அது வந்து பெரிய விஷயமா உலக அரங்கில் எடுபடாது. டெல்லி என்பது நாட்டின் தலைநகர், சரியா? அப்போ நாட்டின் தலைநகராக இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு முதலமைச்சராக அரெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்றப்போ அது உலக நாடுகள் மத்தியிலையும் அந்த செய்தி எதிரொலிக்க தொடங்குது. அப்போ தான் இவர் அரெஸ்ட் பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அதுவும் எப்போ 2 வருஷம் கழித்து அரெஸ்ட் பண்ணுறாங்க. உங்கள் கட்சிக்காரன் தானே, அப்போ உங்களுக்கும் அதில் தொடர்பு இருக்கும், இவ்வளோ தான் அதில் குற்றச்சாட்டு. ஆக இங்கே எந்த குற்றச்சாட்டில் பார்த்தீங்கன்னா பணம் டிரான்ஸ்ஃபர் ஆச்சு வச்சு போச்சுதுன்ற மாதிரி எந்த விதமான ஆதாரமும் கிடையாது, எந்த விதமான டீட்டெயில்ஸும் கிடையாது. இந்த இடி கிட்ட இருக்கக்கூடிய அந்த PMLA அப்படின்னு சொல்லக்கூடிய ப்ரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்ட்ரிங் ஆக்ட், அந்த ஒரு இதை வச்சுக்கிட்டு, ஏன்னா 2019 வரை அப்படிலாம் சட்டங்கள் இருக்கலை. 2019 தான் மோடி வந்து சட்டங்களை மாற்றி என்ன பண்ணுறாரு, குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நான் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கணும், இடி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிலாம் போட்டு சட்டங்களெல்லாம் மாற்றுறாங்க. அப்போ அதன்படி என்ன பண்ணுறாங்க, நேராக அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணி உள்ளே வைக்கிறாங்க. அவரும் வந்து கோர்ட்டெல்லாம் மூவ் பண்ணி அட்லீஸ்ட் எனக்கு வந்து இந்த எலெக்ஷன் கேம்பெயினுக்காவது பெயில் கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு 21 நாட்கள் அவருக்கு பெயில் கொடுக்கப்பட்டது. அந்த பெயிலில் தான் அவர் வந்து கேம்பெயின்லாம் பண்ணிவிட்டு ஜூன் 1ஆம் தேதி வரை அவருக்கு பெயில் இருந்தது. ஜூன் 2ஆம் தேதி அவர் மறுபடியும் போய் சரண்டர் ஆகிட்டார் கோர்ட்டில். சரண்டர் ஆனவுடனே அவர் திருப்பியும் ஜெயிலில் போட்டாங்க. இப்போது நேற்று, அதாவது 21ஆம் தேதி ஜூலை மாதம், அதாவது சுமார் 20 நாட்கள் ஜெயிலில் இருந்திருக்கிறாரு. நேற்று மறுபடியும் விசாரணை கோர்ட்டில் பெயில் மூவ் பண்ணியிருக்காங்க. விசாரணை கோர்ட்டில் என்ன பண்ணிட்டாங்க, பெயில் கொடுக்கலான்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அங்கே தான் விஷயமே. என்ன பண்ணுறாங்க, காலையில் விசாரணை நீதிமன்றத்தில் பெயிலை கொடுத்துட்டாங்க. கொடுத்த உடனே அந்த பெயில் பேப்பர்ஸ் வந்து கோர்ட்லேருந்து மூவ் ஆகி அங்கேருந்து வாங்கி அந்த வக்கீல் வாங்கிக்கிட்டு திருப்பி ஜெயிலில் கொண்டு போய் கொடுத்து ஜெயிலில் அதிகாரிகிட்ட காமிச்சு இந்த மாதிரி பெயில் வந்தாச்சுங்க, அவரை ரிலீஸ் பண்ணுங்கன்ற மாதிரி கேட்டு வெளியே கூட்டு வரணும். இந்த வேலைகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது. அதாவது காலையில் பெயிலை கொடுக்குறோன்னு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. அனௌன்ஸ் பண்ண உடனே அதை வந்து தீர்ப்பாக எழுதி கொடுக்கணும்ல, அதுக்குண்டான டைம் இருக்குல்ல, அது வந்து ஒரு லஞ்சுக்கு மேலே தான் எழுதி கொடுக்குறாங்க. ஏன்னா கோர்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா பெரும்பாலும் வந்து இது வந்து விசாரணை நீதிமன்றம், அதனால இது ஸ்பெஷல் கோர்ட்டு. மற்றபடி சாதாரண கோர்ட்லலாம் பார்த்திங்கன்னா காலையில் ஆரம்பிச்சிங்கன்னா 10 மணிக்கு ஆரம்பித்தாங்கன்னா முதல்ல வாய்தா வழக்குகளை பூரா பார்ப்பாங்க. எந்த வழக்குகள்லாம் இன்றைக்கி வாதாட முடியாதுன்னு சொல்கிறீங்களோ அதெல்லாம் சொல்லுங்கன்னு வரிசையாக கேட்பாங்க. வாதாடுறோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சரி வெயிட் பண்ணுங்கன்றாங்க. வாதாடலைங்க, இல்லைங்க பெயில் கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா உடனே கேஸை 1 மாதம் தள்ளி வைப்பாங்க, இல்லை 1.5 மாதம் தள்ளி வைப்பாங்க. இந்த வேலைகள் முடியறதுக்கே காலையில் 11:30 மணிக்கு மேலே ஆகிடும். அதுக்கப்புறம் தான் கேஸெல்லாம் எடுத்து வாதாட ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ளே மத்தியானம் ஆயிரும். அப்புறம் லஞ்சுக்கு அப்புறம் தான் திருப்பி இப்படி தான் போகும் கோர்ட்டில். அப்போ இந்த ஏன்னா ஒவ்வொரு கோர்ட்லேயும் பார்த்திங்கன்னா 200-300 கேஸ் இருக்குங்க. அப்போ ஒவ்வொரு நாளும் 200-300 இல்லை 2000-3000 கேஸ் இருக்கும். ஒவ்வொரு நாளும் பார்த்திங்கன்னா ஒரு 50 கேஸ் அன்றைக்கி அட்ஜர்ன் ஆகி வந்திருக்கும். அப்போ இதெல்லாம் முடிக்கிறதுக்கே லேட் ஆகும். இங்கே விசாரணை கோர்ட்டில் அந்த பிரச்சனை இல்லைனாலும் அந்த ப்ரொசீஜர்னு ஒன்று இருக்குது. அந்த கோர்ட் ரெஜிஸ்டரில் போய் எழுதி வைக்கணும், இந்த தீர்ப்போட காப்பி வாங்கணும், இப்படி எல்லா வேலைகளும் முடித்து அவங்க வக்கீல் சாயங்காலம் 4 மணிக்கு தான் போயிருக்காரு கோர்ட்டுக்கு, ஐ மீன் சிறைச்சாலைக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே இடி என்ன பண்ணியிருக்காங்க, இங்கே காலையில் உங்களுக்கு பெயில் கொடுக்குறோன்னு சொல்லி வாய் வார்த்தையாக தீர்ப்பு சொன்னார் பார்த்தீங்களா, அதை மட்டும் கேட்டுக்கிட்டே நேராக உடனே அங்கே இருக்க ஹைகோர்ட்டுக்கு போயிட்டாங்க. இடியிலேருந்து போய் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளே அந்த பெயில் கொடுத்தது தப்பு, நாங்கள் எங்களோட தீர்ப்பை இன்னொரு 2 நாள் 3 நாள் கழித்து சொல்கிறோம், அது வேற இந்த பெயிலை நிப்பாட்டி வைங்க அப்படின்னு சொல்லி தீர்ப்பை வாங்கிட்டாங்க.
யார், இடியிலேருந்து. அப்போ உயர்நீதிமன்றம் கொடுத்த தீர்ப்பு தான் ஓவர் ரூலிங் ஆகிடும். அப்போ இவங்க வக்கீல் வந்து இந்த பேப்பரை எடுத்துகிட்டு போகும்போது அவங்க அந்த பேப்பரை எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. புரியுதுங்களா? காலையில் வந்து வாய் வார்த்தையாக சொல்கிறாரு. சொன்னோடனே இடி குரூப் வந்து அங்கேருந்து நேராக ஹைகோர்ட் போயிட்டாங்க. ஹைகோர்ட்டில் போய் உடனடியாக ஒரு பெட்டிஷனை போட்டு உடனே அதுக்கு உண்டான வேலையை பார்த்து எவ்வளோ அவசரமாக வேலையை பாருங்க. இவர் என்ன ஓடியா போயிட போகிறாரு? அவர் ஒரு முதலமைச்சர், அவர் எங்கே போயிட போகிறாரு? எப்போ விசாரணைக்கு வந்தாலும் நீங்கள் போய் விசாரிக்கலாமே. ஆனால் இது வந்து இந்த பழிவாங்கும் நடவடிக்கை கொஞ்சம் கூட இடைவெளி இல்லாமல் தொடர்ந்துக்கிட்டே இருக்குது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இப்போது ஒரு குப்பனோ சுப்பனோ அப்படின்னா எங்கேயோ ஓடி போயிடுவான், அவனை பிடிக்க முடியாது, அதனால ஜெயிலில் வச்சுருக்கணும், விசாரணை முடித்து அவன் குற்றவாளி இல்லைன்னு நிரூபிக்கிற வரை இருக்கணும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு மந்திரி, ஒரு முதலமைச்சர், ஒரு எம்எல்ஏ இவங்கெல்லாம் எங்கே ஓடி போகிறாங்க? ஓடியும் போக முடியாது. இப்போ கூட பாருங்கள், அந்த ரேவண்ணா கேஸில் ஜெர்மனிக்கே ஓடி போனார் இருந்தாலும், அப்போவும் வேறு வழி இல்லை, கடைசியில் திரும்பி வர வேண்டியதாகிடுச்சு, திருப்பி வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்படி இந்த குற்றமும் வந்து மிகப்பெரிய குற்றமும் கிடையாது, பாலிசியில் ஏதோ தப்பு அப்படின்னு தான் சொல்கிறாங்களே தவிர அதன் மூலமாக பணம் வந்துச்சு போச்சு அப்படின்ற மாதிரிலாம் ஆதாரங்கள்லாம் எதுவுமே இல்லை. இந்த மாதிரி பாலிசி எடுத்துடக்கூடாது அப்படிங்கிறது வேணால் சொல்லலாம். ஆனால் இதுக்கு வந்து என்னவோ ஒரு பெரிய குற்றவாளியை கைது பண்ணுற மாதிரி கைது பண்ணி அவருக்கு பெயில் கொடுத்தா அந்த மற்ற இதிலெல்லாம் 24 மணி நேரமாவது டைம் எடுப்பாங்க. இது அன்னைக்கு ஒரே நாளில் காலைல 11 மணிக்கு இங்கே தீர்ப்பு சொல்கிறாங்க, இவங்க உடனே 11:30 மணிக்கு ஹைகோர்ட்டுக்கு போய் அன்றைக்கி சாயங்காலத்துக்குள்ளேயே அந்த பெயிலை கேன்சல் பண்ணி ஒரு ஆர்டரையும் வாங்கிக்கிட்டு வந்து மறுபடியும் ஜெயிலில் உட்கார வச்சுருக்கிறாங்க. இப்போ 2-3 நாளில் மறுபடியும் ஹைகோர்ட் தீர்ப்பு சொல்லப்படும்னு சொல்லியிருக்காங்க. அந்த தீர்ப்பின் மூலமாக அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு ரிலீஃப் கிடைக்குதான்னு பார்ப்போம். அடுத்த காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.